ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. சாந்தாம் சாரத பார்வணேந்து வதனாம் பத்மாசனே சம்ஸ்திதா பக்த்யா பாவன ராமகிருஷ்ண சரணாம்போஜாம் பஜந்தீம் சிவாம் சம்சாரானலதக்த பக்த ஹிருதயே சஸ்வத்கிருபாவர்ஷிணீம் அம்பாம் நிஸ்துலகீர்த்தனீய சரிதாம் ஸ்ரீ சாரதாம் பாவையே. அம்மா தொடர்கிறாள். கோவிந்தனை சுற்றி கோபகோபியர் சூழ்ந்தது போல் தம்மை சூழ்ந்திருந்த மக்களுடன் இரவெல்லாம் உற்சாகமாக பேசிக் கொண்டிருந்தார் ராமகிருஷ்ணர். பெரிய பெரிய விஷயங்களை எளிய ஊமைகளால் இனிய கதைகளால் விளக்கி பேசினார். தங்கள் கதாயி பைத்தியம் என்று பேசப்பட்ட கதாயி இத்துணை மதுரமாக பேசுவதை கள்ளால் மயங்குவது போலே கண்மூடி வாய் திறந்தே அவர்கள் கேட்டுக்கொண்டிருந்தார்கள். எத்தனையோ மகா அனுபூதிகளில் திளைத்த அவதார புருஷன் அந்த எளிய மக்களை விட கொஞ்சம் கூட தம்மை உயர்ந்தரவாக நினைக்காமல் அணுக்கத்தில் அமர்ந்து பேசினார். அவர் பேசிய எல்லாவற்றுக்கும் சாரம் என்ன? பகவானிடத்தில் பக்தி, மக்களிடத்தில் பிரேமை, இவற்றை குழைத்து வாழ வேண்டும் என்பதே. நீங்கள்லாம் வீடு வாசலை விட்டுட்டு ஓடிடணும் என்கிறது இல்லை. வீட்டில் இருந்து கொண்டே சுத்தமாக வாழலாம். நம்ம அகத்து மனுஷாளுக்கு செய்ய வேண்டியதை செய்யறதில் தப்பில்லை. ஆனால் மற்ற மனுஷாலை வித்தியாசமாக நினைக்கக்கூடாது. இவா மட்டும்தான் நம்ம மனுஷா என்று வீட்டிலே மிகையான பாசத்தை வச்சுடக்கூடாது என்றார். அது எப்படி கதாயி முடியறது? நமக்கு நெருக்கமாக இருக்கிறவா கிட்ட தனியான பாசத்தை எப்படி ஏற்படுத்திக்காம இருக்க முடியும் என்றான் பாலிய தோழன் கயா விஷ்ணு. முடியும் கயா, முடியும். அதுக்குத்தான் பகவத் பக்தி வேணும் என்கிறது. பலாச்சுளையை எடுக்கிறச்சே பிசின் கையிலே ஒட்டிக்கிற மாதிரி வீட்டு காரியத்தை செய்கிறச்சே பாசம் ஒட்டிக்கத்தான் செய்யும். ஆனால் பலாச்சுளை எடுக்கிறவா கையிலே விளக்கெண்ணெய் பூசிண்டு சுலபமாக சுளை எடுக்கிறாளோன்னோ பலா பிசின் அப்போ ஒட்டுறதே இல்லை. மனுஷ பாசம் பிசின் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக ஈஸ்வர பக்தி என்கிற எண்ணெயை தடவிக்கணும். பற்றுக பற்றற்றான் பற்றினை, அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு என்ற பொய்யா மொழியைத்தான் வேறு விதத்தில் சொன்னார் கதாயி. நான் சொல்றது சாருவுக்கு புரியறதோ என்னவோ என்று சிரித்து கொண்டே கேட்டார். சாரதை பக்தி என்று விசேஷமாக ஏதும் செய்யவில்லை. வீட்டு காரியத்திலேயேதான் அனவரதமும் ஈடுபட்டிருந்தாள். ஆயினும் அவளுள் பாசம் என்கிற சுயநல உணர்வு கலந்த மாயை புகவில்லை. இது அதிசயம் இல்லையா? அவதார வியக்திகளுக்கும் சாதாரண மானுடர்களுக்கும் உள்ள வித்தியாசம் இது. ராமகிருஷ்ணர் கேட்டதற்கு சாரதை ஏதும் பதில் சொல்லவில்லை. முக்காட்டுக்குள் மௌனமாக இருந்தாள். அவதாரத்தை அம்பலப்படுத்தாமல் ஒரு முக்காட்டை போட்டு கொண்டிருந்த சாரதை. உள்ளே இருந்த மதனி சாகம்பரி மெல்ல குரல் கொடுத்தாள். சாரு குழந்தை, அவளுக்கு என்னத்துக்கு தத்துவ போதனை எல்லாம்? அதுக்கு இன்னும் வயசு வர வேண்டாமோ? மன்னி அவர்களே, நீங்க வெண்ணெய் கடைஞ்சு எடுக்கிறீளே, காலங்கார்த்தால் எடுப்பேளா, மத்தியானம் எடுப்பேளா என்று புன்சிரிப்புடன் கேட்டார் ராமகிருஷ்ணர். கேள்வியின் பொருள் மதனிக்கு விளங்கவில்லை. நன்னா இருக்கே, மத்தியானத்திலே வெண்ணெய் எடுக்க முடியுமோ? கடையறச்சேயே சூடேறி வெண்ணெய் உரியிடுமே, காலங்கார்த்தாலே தான் கடைவா என்றாள் மதனி. அப்படி சொல்லுங்கோ, வயசு ஏறி லௌகிக சூடெல்லாம் ஏறின பிற்பாடு மனசை கடைஞ்சு பக்தியை எடுக்கிறது கஷ்டம். உலகச் சூடு ஏற ஆரம்பிக்கிறதுக்கு முன்னேயே குழந்தை பிராயத்திலே தான் பக்தியை கடைஞ்சு எடுக்கணும். மற்றவர்களை பார்த்து ராமகிருஷ்ணர் தொடர்ந்தார். மன்னி மட்டுமில்லை, பொதுவாக எல்லாருமே பால்யத்திலேயும் யவ்வனத்திலேயும் லௌகீகமாக இருந்துட்டு வயோதிகத்திலே பகவான் கிட்ட திரும்பினால் போரும்னு தான் நினைக்கிறா. இது அடியோட தப்பு. பகவானை முதலிலே தெரிஞ்சுட்டு அப்புறம்தான் உலகத்துக்கு திரும்பணுமே தவிர உலகத்திலே தெரிஞ்சிட்டு பகவான் கிட்ட திரும்ப முடியாது. பகவானை தெரிஞ்சுண்ட அப்புறம் லோகத்தை பார்த்தாதான் அதன் உண்மை ஸ்வரூபம் தெரியும். அதுக்கும் நல்லது செய்யலாம், தனக்கும் நல்லது பண்ணிக்கலாம். பகவானை தெரிஞ்சுண்டா அப்புறம் லோகமே மாயைன்னு வெறுத்திடுவாளாமே, அதுக்கு எப்படி நல்லது செய்யறது என்று கேட்ட பைன் வீட்டு பெண் சட்டென்று தன் நாக்கை கடித்து கொண்டு, நீங்க ஒருத்தர் காளி மாதாவை பார்த்த பிற்பாடும் எங்க கிட்டெல்லாம் பிரியமாவே இருக்கேள், எல்லாரும் உங்களைப் போல இருப்பாளா என்று முடித்தாள்.
சரி, நான் சொல்றதை கவனமா கேளுங்கோ. உலகம் வெறும் சைபர் தான். இதையே பெருசா நினைச்சு உழண்டுண்டு இருந்தா ஒரு நாளும் நிலையான நிம்மதி, திருப்தி, சந்தோஷம், ஆத்மசாந்தி கிடையாதுதான். என் ஜெகன்மாதாவை அனுபவிச்சா அந்த அனுபவத்துல உலகம் சைபர் தான். ஜெகன்மாதா என்கிற ஒன்னே ஒண்ணுதான் உண்மையா இருக்குன்னு தெரியறது. ஆனா அந்த அனுபவ நிலையிலிருந்து இறங்கி உலகத்தை பார்க்கறச்சே அந்த ஒன்னின் நினைவும் இருக்கு, இந்த சைபரின் நினைவும் பக்கத்திலேயே வருது. வெறும் சைபர் ஒன்றுக்கு பக்கத்திலே வந்தா 10ன்னு ஆயிடுறதோன்னோ அப்படியே சர்வேஸ்வரியோட சேர்ந்த நினைவிலே உலகத்தை பார்க்கறச்சே அதுக்கும் மதிப்பு வந்துடுறது. இப்படி புரிஞ்சுண்டா உலகத்துக்கும் மதிப்பு தந்து அதற்கான நல்லதை செய்ய முடியறது. ஆக கூடி முதல்ல பகவானை தெரிஞ்சுட்டு அப்புறம் லோக விவகாரத்துக்கு திரும்புறது தான் முறை. என்ன பிரசன்னா மாமி, நான் சொல்றது சரிதானே? நீங்க பல க்ஷேத்திரங்கள் போய் பார்த்திருக்கேளே, அப்போ முதல்ல ஒரு சத்திரத்தை தேடி பிடிச்சு உங்க பெட்டி படுக்கையை எல்லாம் இறக்கிட்டு தானே நிம்மதியா ஊர் சுத்தினேள். இந்த உலகத்துக்கு வந்திருக்கிற நாமும் முதலில் நம் மனசு தங்கி இருக்கிறதுக்கு மகாகாளி என்கிற விடுதியை பிடிச்சுக்கணும். அப்புறம் லௌகீகத்திலே வேடிக்கை பார்க்கலாம். ஆனால் ரொம்பவும் வேடிக்கையிலேயே இறங்கி பொழுதை கழிச்சிடக்கூடாது. அப்பப்போ விடுதிக்கு போய் ரெஸ்ட் பண்ணிக்கத்தான் வேணும். இல்லாட்டா புகை சூழ்ந்த அறையிலே எவ்வளவு ஜாக்கிரதையாக இருந்தாலும் கொஞ்சமாவது கரி ஏறுகிற மாதிரி நம் மேலே மாயை கரியை பூசிடத்தான் செய்யும். ஆகையினாலே அப்பப்போ 3 நாளாவது லோக விவகாரத்திலே பட்டுக்காம ஏகாந்தமாக தியானம் பண்ணணும். ராமகிருஷ்ணரை இடைமறித்தாள் பிராமணி. அப்பனே, இப்போ சொன்னியே, அது 100லே 1 வார்த்தை. புகை மூடின ரூமிலே எத்தனை ஜாக்கிரதையா இருந்தாலும் உடம்பிலே கரி ஏறத்தான் செய்யும். ஸ்திரீக்கு சமீபத்திலே இருக்கிறது இப்படிப்பட்டது தானே. அவரை பாக்கு வெட்டியில் பிடித்து விட்டதாக இருமாந்து பேசிய அவளுக்கு பதிலாக பாக்கின் ஓமையையே கூறினார் ராமகிருஷ்ணர். பைரவி அம்மா, நீங்க சொல்றது வாஸ்தவந்தான். ஸ்திரீ சாமீப்பியத்துக்கு சபலிக்க செய்கிற சக்தி ஜாஸ்தி தான். ஆனால் மனசு பச்சை பாக்கா இருக்கிற வரைக்கும் தான் அது இந்த சபல ஓட்டிலே ஒட்டின்றிருக்கும். என் அம்பிகையோட கதகதப்பான கிருப்பை கிரணம் உள்ளே புகுந்து மனசை உலர்த்தி காய்ஞ்ச பாக்காக்கி விட்டால் மேல் ஓட்டிலிருந்து அது அப்படியே பிரிஞ்சு விடும். ஆட்டி பார்த்தா அப்போ பாக்கு பழத்துக்குள்ளே பருப்பு தனியாக ஆடும். மனுஷ மனசை ஒரு இரும்பு ஆணியா வச்சுப்போம். பத்தினிங்கிற ஒரு சின்ன காந்த துண்டை, பத்தினிக்கு காந்தான்னே பேர் இருக்கே, கிட்ட கொண்டு வந்தா மனசு அதிலே போய் ஒட்டிக்கும். இது வாஸ்தவம். ஆனால் இந்த உலகங்களை எல்லாம் ஒன்னை ஒன்று ஆகர்ஷிக்கும்படியா பண்ணின்றிருக்கே ஒரு பெரிய காந்தம், என்னோட சர்வேஸ்வரி என்கிற காந்தம். அந்த காந்தத்துக்கு முன்னாடி இரும்பு ஆணியை உருட்டி விட்டா அப்புறம் இந்த இத்தினூண்டு பத்தினி காந்தம் என்ன பண்ணும்? பைரவி தனிமையில் குடைந்தபோது ராமகிருஷ்ணர் கம்பீரமாக மௌனம் சாதித்தார். இப்போது அவள் பொது சபையில் குடைந்தபோது கம்பீரமாக ஆனால் மறைமுகமாக பதில் சொன்னார். அவள் அந்த எளிய மக்களின் உள்ளத்தில் விஷம் ஏற்றிவிடக் கூடாதல்லவா? அம்மா தொடர்வாள். கருங்குழல் அவிழ்ந்து தொங்கும், கண்களில் கருணை பொங்கும், அருங்குண நாணம் ஓங்கும், ஆடையும் தலைமேல் வாங்கும், சுரங்களில் வளைகள் தங்கும், கற்பினுக்கரசி பூவின் சரங்கொடு காமன் தீண்டா சாரதா அன்னை வாழ்க. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.